ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, விப்பிங் க்ரீம் பவுடர் வச்சு நம்ம எப்படி க்ரீம் ரெடி பண்ணலாம் 5 மினிட்ஸில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த விப்பிங் க்ரீம் பவுடர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதை நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து ரெடி பண்ணிடலாம். விப்பிங் க்ரீமில் எப்படி க்ரீம் இருக்குதோ அதே போலவே தான் இதில் இருக்கும். நம்ம எல்லா நாசிலும் இதில் யூஸ் பண்ணி என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். பேக்கர்ஸ் கம்பெனியோட விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் பவுடர். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த கட்டியெல்லாம் நம்ம கொஞ்சம் உடைச்சி விட்டுக்கலாம். நூறு மில்லி சில் மில்க் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நல்ல கூலான மில்க் தான் தேவை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எலக்ட்ரிக்கல் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் தான் ஆகும் ரெடியாக. இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஏற்கனவே சுகர் கண்டென்ட் உண்டு, ஆனாலும் 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். போடாட்டாலும் ஒன்றும் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக பீட் பண்ணணும். 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். பீட் பண்ணியாச்சு. நல்ல திக்காக வந்திருக்கு. நமக்கு அந்த பவுலை சரித்து பார்த்தாலே தெரியும். நமக்கு அந்த க்ரீம் அதிலே தான் இருக்கும், கீழேயே விழாது. அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ண. இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சா போதும். வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம க்ரீமில் அப்ளை பண்ணிக்கலாம். உடனே வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். 50 கிராம் பவுடருக்கு நமக்கு 200 கிராம் க்ரீம் கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். சூப்பராக நமக்கு க்ரீம் ரெடி ஆகிட்டு என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.